ஒரு அமைதியான கிராமத்தில் ரவி என்ற ஒரு சிறிய பையன் தனது அன்பான அம்மா லக்ஷ்மியுடன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தினமும் காலையிலேயே எழுந்து எல்லா வேலைகளையும் செய்து ரவிக்கு சாப்பாடு செய்து பள்ளிக்கு அனுப்புவாள் லக்ஷ்மி. ஆனால் ஒரு நாள் ரவி கோபமாக, அம்மா, தினமும் இதே சாப்பாடுதான், எனக்கு பிடிக்கல என்று சொல்லிவிட்டான். அம்மா எதுவும் பேசாமல் சிரித்துக்கொண்டே இருந்தாள். அடுத்த நாள் பள்ளியில் ரவி தனது நண்பன் அருணை சோகமாக உட்கார்ந்திருப்பதை கவனித்தான். ஏன் சாப்பிடல என்று கேட்டபோது அருண் மெதுவாக, என் அம்மா இல்லை, எனக்கு யாரும் சாப்பாடு செய்து கொடுக்க மாட்டாங்க என்றான். அந்த ஒரு வார்த்தை ரவியின் மனதை குலுக்கியது. உடனே அவன் தனது சாப்பாட்டை அருணுடன் பகிர்ந்தான். அந்த நாள் ரவிக்கு வாழ்க்கையின் பெரிய உண்மை புரிந்தது. அம்மா இருக்கிறது ஒரு வரம். மாலை வீட்டுக்கு வந்த ரவி தனது அம்மாவை இறுக்கமாக அணைத்து, அம்மா, நீ செய்யற சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, நன்றி அம்மா என்றான். அதை கேட்ட லக்ஷ்மியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அது துக்கமில்லை, அது மகிழ்ச்சியின் கண்ணீர். இந்த கதை நமக்கு சொல்லுவது ஒன்றுதான். அம்மாவின் அன்பு அளவிட முடியாதது. அவள் இருக்கும்போது அவளை மதிக்கணும். அம்மா இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அம்மா இருந்தால்தான் எல்லாமே.